ஒரு ஊரில் ஒரு செல்வந்தன் இருந்தான். அவன் வியாபார நிமித்தமாக வெளியூர் சென்று திரும்பிய போது அவனது பண்ணை வீடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. வணிகனோ செய்வதறியாமல் கண்ணில் நீரோடு புலம்பிக் கொண்டிருந்தான். அப்போது அவனை மூத்த மகன் ஓடி வந்து, தந்தையே, ஏன் அழுகிறீர்கள்? இந்த வீட்டை நான் நேற்றே 3 மடங்கு லாபத்திற்கு விற்றுவிட்டேன். இதனால் நமக்கு நஷ்டமில்லை என்று கூறினான். இதை கேட்ட வணிகனுக்கு சோகம் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சி உண்டானது. இப்போது வணிகனும் கூடியிருந்த கூட்டத்தில் ஒருவனாக நின்று வேடிக்கை பார்க்க தொடங்கினான். சிறிது நேரத்தில் 2வது மகன் ஓடி வந்து, தந்தையே, இந்த வீட்டிற்கு முன்பணம் மட்டுமே வாங்கியுள்ளோம், முழு தொகை இன்னும் வரவில்லை. வீட்டை வாங்கியவன் இப்போது மீதி பணத்தை தருவானா என்பது சந்தேகமே என்றான். இதை கேட்ட வணிகன் மீண்டும் சோகத்தில் ஆழ்ந்தான். கண்ணீரோடு புலம்ப ஆரம்பித்தான். சில மணித்துளிகள் பின்பு வணிகனின் 3வது மகன் ஓடி வருகிறான். தந்தையே, கவலை வேண்டாம், இந்த வீட்டை வாங்கியவர் மிகவும் நல்லவர். நான் பேசியபடியே முழு தொகையை கொடுப்பதுதான் நியாயம் என்று என்னிடம் சொல்லி அனுப்பினார் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்தான். இதை கேட்ட வணிகன் கடவுளுக்கு நன்றி சொல்லி மகிழ்ந்தான். கண்ணீரும் சோகமும் காணாமல் போய்விட்டது. இங்கு எதுவுமே மாறவில்லை. அதே வீடு, அதே நெருப்பு, அதே இழப்பு. இது என்னுடையது என்று நினைக்கும் போது அந்த இழப்பு உங்களை கவலையில் ஆழ்த்துகிறது. இது என்னுடையது அல்ல என்று பற்றற்று வாழும் பொழுது உங்களை கவலை தாக்குவதில்லை.